சிறகடிக்க ஆசையின் அப்கமிங் எபிசோட். முத்துவோட வீட்டை ஏலத்தில் விட போடுறதை கேட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. முத்துவும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அந்த பழைய காரெல்லாம் கஷ்டப்பட்டு புது கார் மாதிரி மாற்றி அதை ஒரு கார் ஷெட் மாதிரி மாற்றிடுறாரு. இதை வச்சு யாருக்கிட்டையாவது காசு கேட்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்க்குறாரு. ஆனால் யாரும் என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் அவருக்கு கடைசியாக தன்ராஜ்ன்ற அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட போய் உதவி கேட்குறாரு. நான் நாளைக்கு கார் ஷெட்டை நான் பார்க்குறேன், நீ ஆல்ரெடி காசு கேட்டிருக்க அந்த ஃபினான்ஷியர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் முத்துவும் மீனாவும் கார் ஷெட்டுக்கு போகிறாங்க. மீனா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்தோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வராங்க. அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இந்த காரியம் நீ இப்படிலாம் மாற்றிட்ட, கண்டிப்பாக நீ எல்லாமே சாதிப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முத்துக்கு ஒரு கால் வருது, நான் போய் கால் பேசிட்டு வரேன்னு சொல்லி போகிறாங்க. அந்த சமயம் அந்த ஆனந்தராஜ் சாரும் அந்த ஃபினான்ஷியரும் கார் ஷெட்டுக்கு வராங்க. ஆனந்தராஜ் அந்த கார் ஷெட்டுக்கு வந்ததும் அந்த காரெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. என்கிட்ட தகர மாதிரி இருந்த காரெல்லாம் நீ இப்படி மாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியர் கிட்ட தானே நீ காசு கேட்ட அப்படின்னு கேட்குறாரு. முத்து, ஆமாம் சார், இவர்கிட்ட தான் கேட்டேன், அவர் தரமாட்டேன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் அந்த ஃபினான்ஷியர் கிட்டே பேசுகிறாரு. அந்த ஃபினான்ஷியர் இதுக்கு முன்னாடி முத்துக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு. அவர், இந்த வாட்டி என்னை நம்பி நீ அவனுக்கு பணம் கொடு, நான் கேரண்டராக சைன் பண்ணுறேன், எனக்கு இருக்க சொத்து மதிப்பை பற்றி உனக்கு தெரியும்ல, நான் அவனை நம்பி நான் சைன் பண்ணுறேன், நீ பணத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பேசி அதுக்கப்புறம் முத்துக்கு அட்வான்ஸாக 10 lakh கொடுத்து அனுப்புகிறாங்க. மீதி கேஷ் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு தரேன்னு சொல்கிறாரு. முத்து அந்த ஆனந்தராஜ் சாருக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாரு. நன்றி சொல்லிவிட்டு அந்த காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போய் இந்த மாதிரி கேஷ் கிடச்சிச்சின்னு அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் அந்த வீட்டை மீட்டுருவேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது கேட்டோன்னே முத்தோட அப்பா அம்மா எல்லாருமே, மீனா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை விஜயா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவன் ஏதோ காசெல்லாம் கேட்க மாட்டான்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைடா, அவனே ரெடி பண்ணிட்டா, நம்ம கூடிய சீக்கிரமே அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜும், எனக்கே இந்த ஷாப்லேயே தங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா, நம்மளாம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் விஜயா முத்துப்பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல. இதுலேயும் அவங்க ஒரு சுயநலமாக தான் இருக்காங்க. சமயம் கரெக்டாக மோப்பம் முடிச்சு வரா மாதிரி ரோகிணி மனோஜோட ஷாப்புக்கு வராங்க. நான் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறேன், அதில் தம்பதியாக தான் கலந்துக்கணும், அதனால் நீயும் என்னோட கலந்துக்கோன்னு சொல்லி மனோஜை கூப்பிட்றாங்க. மனோஜ், நான் வரல, இந்த சமயம் நம்ம 2 பேரும் ஒன்றா போனது மட்டும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எப்பவும் வளர்ற மாதிரி ரோகிணி கிட்ட முத்து பணம் ரெடி பண்ண விஷயத்த சொல்லிடுறாரு. ரோகிணி அந்த விஷயத்தை கேட்டோடனே ரொம்ப ஷாக்கிங்காகவும் டென்ஷனாகவும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த ஈவெண்ட்டுக்கு என் கூட வந்து தான் ஆகணும்னு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோகிணி வீட்டுக்கு போனோடனே சிந்தாமணியை வர வச்சு சிந்தாமணி கிட்ட முத்து பணம் ரெடி பண்ண விஷயத்தை பற்றி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த வீடு கிடைக்கவே கூடாது, நானும் மனோஜும் சேர்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீடு கிடைக்கக்கூடாது, அப்படி கிடச்சதுன்னா அவங்க திரும்பவும் மனோஜுக்கு 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்தாமணியும், பணத்தோடு அவங்க அங்கே வந்தால் தானே அந்த வீட்டை மீட்க முடியும், எப்படி வராங்க நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றி கவலைப்படாத, அந்த வீடு என் கையில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.